ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் கூட விசேஷமாக உங்களை பார்த்து என்ன கற்றுக்கொள்வார்கள்? நல்ல அருமையான ஒரு வார்த்தை. உங்களை பார்த்து உலகம் என்ன கற்றுக்கொள்ளும், ஊழியர்கள் என்ன கற்றுக்கொள்வார்கள், குடும்பத்தார் என்ன கற்றுக்கொள்வார்கள், மற்றவர்கள் என்ன கற்றுக்கொள்வார்கள்? உங்களை பார்க்கும் பொழுது என்னத்தை பார்த்து உங்களிடத்துல கற்றுக்கொள்வார்கள்? எதை பார்த்து உங்களுடைய நல்ல குட் கேரக்டர்ஸ், பேட் கேரக்டர்ஸ், இட் இஸ் யுவர் லைஃப் அண்ட் ரோல் மாடல். வாட் யூ வாண்ட் யூ லேர்ன் another people in your life. ஆகவே எதை நாம் கற்றுக்கொள்ள முடியும்? உலகத்தில் இருக்கிற 800 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்கிறத நாம் பார்க்கிறோம். கற்றுக்கொள்ளுகின்ற இடம்னு சொன்ன உடனே உங்களுக்கு நல்ல ஞாபகம் வருகிறது. இடம் ஸ்கூலுன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? முதல் பெற்றோர்களாகிய நாம் எதை பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள்? நம்மளை பார்த்து, பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகளை கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? தாத்தா பாட்டி அவங்களிடத்தில் என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? அல்லது டீச்சர்கள், ஆசிரியர்கள் அவர்கள் மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? ஒரு எஜமாட்டி என்ன கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் மூலமாக? நண்பர்கள் மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? ஊழியர்கள் மூலமாக எதை கற்றுக்கொள்கிறார்கள்? உலகத்தில் உள்ள கெட்ட மனிதர்கள், நல்ல மனிதர்கள் எதை கற்றுக்கொள்கிறார்கள் என்பது குறித்து கேள்வி நிறைய இருக்கு. எதை கற்றுக்கொள்ள முடியும்? நீங்க யாரை பார்த்து யாரை கற்றுக்கொண்டீங்க? எதை கற்றுக்கொண்டீங்க? நீங்க எவைகளை பார்த்து என்ன கற்றுக்கொண்டீங்க? யாரை பார்த்து என்ன கற்றுக்கொள்ளீங்க? எதை படித்து என்னத்தை கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்கள் பதில் சொல்லுவீங்க. சிலர் பதில் சொல்லவே முடியாது. எனவே அப்பா அம்மா பார்த்து என்ன கற்றுக்கொண்டீங்க? பிள்ளைங்களை பார்த்து என்ன கற்றுக்கொள்ளீங்க? தாத்தா பாட்டியை பார்த்து என்ன கற்றுக்கொண்டீங்க? நண்பர்களை பார்த்து, ஊழியர்களை பார்த்து, உலக மக்களை பார்த்து, எஜமாட்டி இவர்களெல்லாம் பார்த்து, நண்பர்கள், ஊழியர்கள், டீச்சர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொண்டீங்க? உங்களை பார்க்கும் பொழுது ஒரு லெசன் உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஒரு பாடமாகவே அமைய வேண்டும், ஒரு படகாகவே அமைய வேண்டும், ஒரு பாடமாகவே அமைந்து விட வேண்டும் உங்களை பார்க்கும் பொழுது. எனவே உங்களை பார்த்து என்ன கற்றுக்கொள்வார்கள்? எனக்கு அருமையானவர்களே, பெற்றோர்கள் முதலாவதாக, பெற்றோர்கள் இல்லையா? அவள் தான் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடங்களா இருக்கிறார்கள். அதுக்கடுத்து பாட்டி, தாத்தா, அதுக்கடுத்து நண்பர்கள், ஆசிரியர்கள், ஊழியக்காரர்கள், நண்பர்கள், உறவுகள் என்ன கற்றுக்கொள்வார்கள்? உலகம் வாங்க கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல யாரை கூப்பிடும் இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷம், Matthew chapter 11 verse 28, 29, 29, 30. மத்தேயு எழுதின சுவிசேஷம், என்னோடு கூட தயவாக பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 28, 29 ஆகிய வசனங்களை கவனிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்த மக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இட் இஸ் ஒண்டர்ஃபுல் வார்த்தை. உலகத்திலேயே எத்தனையோ ஞானிகள், அறிவாளிகள், தலைவர்கள், லீடர்ஸ், இட் இஸ் a million man, எவ்வளோ கோட்டீஸ்வர்கள், விவசாயிகள், எத்தனை விதமான படிப்பாளிகள், அறிவு பெருத்தவர்கள், எத்தனை பேரு இயேசு கிறிஸ்து பின்பற்றினார்கள். கோடான கோடி மக்கள் பின்பற்றினார்கள். கோடான கோடி மக்கள் பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். ரசிகர்கள் கூட்டம் அதிகம் ஆண்டவருக்கு. காரணம்
அவர் இன்றைக்கு உலகத்துல நடிக்கிற நடிகர்களை போல அல்ல. இட் இஸ் ரியல் லைஃப் வாழ்ந்தவர். அவருடைய உபதேசம் ஜனங்களை கவர்ந்து கொண்டது. அவருடைய வார்த்தைகள் இந்த உலகத்துல கவர்ந்து கொண்டது. ஒரு முறை பிரதான ஆசிரியர்களும் அவர்களும் போய் இயேசு கிறிஸ்துவை கைது செய்து அவரை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சில சேவகர்களை அனுப்பினார்கள். சில சேவகர்களை அனுப்பினா அவங்க போயிட்டு வந்து சொல்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், அவருடைய உபதேசத்தை பார்த்து நாங்கள் மனம் திரும்பி விட்டோம். எல்லாம் அருமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. அவர் பேசுறது போல எவனுமே பேசல உலகத்துல. பாருங்களேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 45, 46 வசனங்கள், 45 கூட 47 கூட பாருங்களேன். பின்பு அந்த சேவகர் பிரதித்தரமாக ஆசாரியர்களிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் அவனை கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதித்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? சேவகர்கள் அனுப்பாங்க, இயேசு கிறிஸ்து கைது செய்து அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு. இவங்க போனாங்க, அவருடைய உபதேசத்தை கேட்டாங்க, சரணடைந்தாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க, யார வந்துட்டாங்க. ஏன்டா கொண்டு வரல நீங்க அவரை? அவர் பேசுறது போல உலகத்துல எவனும் பேசினதில்லை. அவருடைய வார்த்தைகளில ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையிலே வல்லம் உண்டு, அவர் வார்த்தையில சமாதானம் உண்டு, அவர் வார்த்தையில மாற்றம் உண்டு, அவர் வார்த்தையில அறிவு உண்டு, அவர் வார்த்தையில ஞானம் உண்டு, அவர் வார்த்தையில புத்தி உண்டு, அவர் வார்த்தையில வாழ்வு உண்டு, அவர் வார்த்தையில ஜீவன். இஸ் வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் வார்த்தை. அவர் வார்த்தை அக்னி, அவர் வார்த்தை சமுட்டி, அவர் வார்த்தையே நம்ம புடமிடும், அவர் வார்த்தை நம்ம சீர்திருத்தம், அவர் வார்த்தை நம்மை தகுதி உள்ளவனா மாற்றும், அவர் வார்த்தை நம்மை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கும். இட் இஸ் வண்டர்ஃபுல். இன்னைக்கெல்லாம் மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட், மோட்டிவேஷன் இஸ் மோட்டிவேஷன், பீப்புள், பர்சன், கெஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அவங்க வார்த்தையில மோட்டிவேஷன். யாருடைய வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை காப்பி அடிச்சு பேசுற வார்த்தை. இப்ப ஆண்டவரே பேசின எப்படி இருக்கும் இல்லையா? இன்னும் அதிகமா இருக்கும். நான் கூட பைபிள் இருந்து தான் எடுத்து சொல்றேன், காப்பி அடிச்சு. நீங்க சொல்றது நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க சில பேர். நான் சொல்றது இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை காப்பி அடிச்சு சொல்றேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் வார்த்தை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை இங்க, இல்லைங்களா? நீங்களும் சரி. இட் இஸ் வண்டர்ஃபுல். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. எவன் சொல்லுவான்? ஒரு அரசியல் சொல்லுவானா? ஒரு கவுன்சிலர் சொல்ல முடியுமா? ஒரு எம்எல்ஏ சொல்ல முடியுமா? ஒரு எம்பி சொல்ல முடியுமா? சிஎம் சொல்ல முடியுமா? பிஎம் சொல்ல முடியுமா? ஜனாதிபதி சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலையும் பணக்காரர் இதிலும் அறிவாளிகளும் ஞானிகளும் பணக்காரர்களும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட் நடத்துகிற அத்தனை அளவுல அகாடமியை நடத்துகிற அத்தனை அறிவாளிகளுடைய பெரிய பெரிய காலேஜ்களில் சொல்ல முடியுமா? நீங்க எங்களிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொள்ள போனா கூட ஆஇ கற்றுக் கொடுத்து, ஏபிசிடி கற்றுக் கொடுத்து கோடிக்கணக்கில் காசு திருடணுங்கிட்ட தான் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் இலவசமாவே அனைத்தையும், இஸ் வண்டர்ஃபுல் விஸ்டம், நாலேஜ், எஜுகேஷன், மோட்டிவேஷன், preach and knowledge, God given gift, no peace. இலவசமா கிஃப்டா கொடுக்கிறார். என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, வாங்க. ஆண்டவர் அந்த கற்றுக்கொண்டாங்க. பெரிய பெரிய லீடர்கள் பைபிளை படித்தார்கள், பைபிளை படித்தார்கள், பைபிளை படித்தார்கள், பைபிளை நேசித்தார்கள், பைபிளை குறித்து பைபிள் எழுதினார்கள், பைபிளை குறித்து பைபிள் சரித்திரம் படித்தார்கள். என்னை மாற்றினது பைபிள், என்னை உருவாக்கினது பைபிள், எனக்கு ஞானம் தந்தது பைபிள். எத்தனையோ தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்.
அதே லிஸ்ட்ல நானும் சொல்ல முடியும். நான் படித்ததெல்லாம் பைபிள், நான் எழுதுறதெல்லாம் பைபிள், நான் பேசுறதெல்லாம் பைபிள். இட் இஸ் பைபிள் இல்லைன்னா எனக்கு படிப்பே கிடையாது. பைபிள் இல்லைன்னா நான் கிடையாது. நான் ஒரு மனிதனா கூட வாழ முடியாது. இட் இஸ் பைபிள் ஒண்டர்ஃபுல். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தேன், என்னை நேசித்தார். நான் நேசித்த பைபிளை நான் நேசித்தேன், வாசித்தேன், இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆகவே நீங்க உங்களை பார்த்து என்ன கற்றுக்கொள்வார்கள்? நீங்க ஒரு லெசனா மாறணும், நீங்க ஒரு பாடமா மாறணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே முதலாவதாக பாடம். ஆண்டவர் சொன்னார், நீங்க என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரான தான் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு தலைவன் ஆனாலும், ஒரு லீடர் ஆனாலும், ஒரு விவசாயி ஆனாலும், ஒரு கட்டிடம் கட்டுகிறவன் ஆனாலும், ஒரு பிசினஸ் மேன் ஆனாலும், ஒரு அறிவாளி ஆனாலும், சயின்டிஸ்ட்ல நாசாவில் விண்வெளியில வேலை செய்கிறவங்க கூட ஆண்டவரான தான் கற்றுக்கொள்ள முடியும். இட் இஸ் பைபிளான தான் கற்றுக்கொள்ள முடியும், தவிர வேற எங்கேயுமே கற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இட் இஸ் பைபிள் ஒண்டர்ஃபுல். த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை தான். பைபிள் இருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். பைபிள் தான் நமக்கு ஒரு பாடம். ஆகவே முதலாவதாக பெற்றோர்கள் இடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்வார்கள்? 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டாங்களாம். 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டாங்களாம், நீங்க 2 பேருமே டிஃப்ரெண்டா வாழ்றீங்க. ஒருத்தன் நல்லவனா இருக்கிறான், ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான். கெட்டவனை பார்த்து கூப்பிட்டு கேட்டாங்களாம், நீ யாரை பார்த்து இந்த மாதிரியா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற? எங்க அப்பாவை பார்த்து. ஏன்? எங்க அப்பா குடிகாரன், எங்களை அடிப்பார், எங்க அம்மாவை அடிப்பார், சண்டை போடுவார், ஒரு மூடத்தனமா முட்டாள்தனமா நடப்பார். அவரை பார்க்க பார்க்க எனக்கும் அதே மாதிரி குடிக்கணும், சண்டை போடணும், இப்படி நான் அவரை பார்த்துதான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னா. எங்க அப்பாவை பார்த்துதான் நான் கெட்டவன் ஆயிட்டேன். அப்போ இன்னொருத்தனையும் கூப்பிட்டு, நீ ரொம்ப இதா இருக்கிறே, நீ யாரை பார்த்து கற்றுக்கொண்ட? ரொம்ப நல்லவனா இருக்கிற, அறிவாளியா இருக்கிற, பேச்சாளியா இருக்கிற, சமுதாயத்துல ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல இருக்கிற. ஒருத்தன் ஏழையா இருக்கிறான், ஒருத்தன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். அவனை பார்த்து கேட்டாங்களாம், நீ ஏன் இந்த அளவுல இருக்கிற? உன் வாழ்க்கைக்கு யாரு பாடம் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், எங்க அப்பாவை பார்த்து கத்துக்கிட்டேன். ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம் ஜனம். அப்பா குடிக்காரன், அடிக்கிறவன், சண்டை போடுறவன், ரொம்ப கோமாளித்தனமா இருக்கிறவன், அவரை பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா. அவரை பார்த்து இவன் தான் கெட்டு போயிட்டான்னு சொல்றான், இவன் நல்லவன் ஆயிட்டான்னு சொல்றான், என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாங்களாம், எங்க அப்பாவை பார்த்து நான் திருந்துட்டேன். அந்த மாதிரி குடிக்கக்கூடாது, இந்த மாதிரி குடிச்சா இந்த மாதிரி ஆயிடுவோம், சண்டை போட்டா இந்த மாதிரி ஆயிடுவோம், பேசினா இந்த மாதிரி ஆயிடுவோம், குடும்பத்துல சண்டை போட்டா இந்த மாதிரி ஆயிடுவோம். இந்த மாதிரியா நம்ம என்ன செய்யக்கூடாது? குடிக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, பேசக்கூடாது, கெட்ட வழி நடக்கக்கூடாது என்று எங்க அப்பாவை பார்த்தே என்ன செய்ய, பீடி பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது என்று அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நான் எங்க அப்பனை பார்த்து கற்றுக்கொண்டேன். நான் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் இல்ல? ரொம்ப அமேசிங் வார்த்தை இல்ல? லைஃப் இட் இஸ் ஒண்டர்ஃபுல். எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த பாடம். ஒரு அப்பா பார்த்து ஒருத்தன் கெட்டு போயிட்டான், ஒரு அப்பா பார்த்து ஒருத்தன் நல்லவன் ஆயிட்டான். பெற்றோர்களே காரணங்க பிள்ளைங்க கற்றுக்கொள்ளுது. ஃபர்ஸ்ட் லேர்ன் பிளேஸ் இன் த ஹவுஸ், அவர் பேரண்ட்ஸ், நம்முடைய பெற்றோர்கள். என்னன்னு கூட நிறைய சொல்லுவீங்க, உங்களுக்கு தான் தெரியுமே. வயசான அப்பா அம்மாவுக்கு பசங்க பிள்ளை மகன் வேற தட்டு வச்சு சாப்பாடு போட்டுனுக்கிறாங்களாம். அப்போ ஒரு நாள் அவங்க இறந்த உடனே அந்த தட்டு, அந்த பாய், தலகாணி இதெல்லாம் திடீரென்று காணுமா. அந்த இறந்த இதுல பார்க்கும்போது காணும், தேடி பார்க்கறாங்க. அப்புறம் மகனை கூப்பிட்டு கேட்டா, எங்கடா தாத்தா பாட்டி சாப்பிட்டு இந்த தட்டை காணும், பாயை காணும், தலகாணி காணும், இவைகளெல்லாம் அவங்களுக்கு வச்சிருந்த பொருளெல்லாம் காணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் தான் டேடி எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்டா எடுத்து வச்சிருக்கிறேன்? நாளைக்கு நீங்களும் வயசாயிடுவீங்களா, உங்களுக்கு அதே தட்டுல அதே பாய் அதே தலகாணி வச்சு அந்த திண்ணை மேல கழுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் பெட்டிக்குள்ள அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சரியம். நீங்க எதை விதைக்கிறீங்களோ
அதை நீங்க அறுப்பீங்க. நீங்க எதை செய்கிறீங்களோ அதை பின் சந்ததி யோசிக்கிறத பார்க்கிறோம். இட் இஸ் ஒண்டர்ஃபுல், பி கேர்ஃபுல். எனவே நாம் நன்மை செஞ்ச பெற்றோர்களை பார்த்து, ஆகியனாலதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? என்ன வசனம் வாசிக்கிறோம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் உங்களுக்கு தான் நன்றா தெரியுமே. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள், இங்கேயும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் தாழ்மையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதம், பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக சொந்த பந்தங்களை பாசம் சொல்லி, அண்ணா தம்பி மாமா மச்சான் பிள்ளைகளுடைய வளர்ப்பு. சில பெற்றவங்க கற்றுக் கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு, இவங்களாண்ட பேசாத அவங்களாண்ட பேசாத, அவங்க வீட்டுக்கு போகாத இவங்க வீட்டுக்கு போகாத, ரெஸ்பெக்ட் கொடுக்காத. அது தாயை போதனை அல்ல, பேய் போதனை. இந்த மாதிரி பேயா நீங்க இருக்கக்கூடாது. உங்க பிள்ளைங்களுக்கு கெட்டதை சொல்லி கொடுக்கக்கூடாது, நல்லதை சொல்லி கொடுக்கணும். ஏரோது ராஜாவின் வெப்பாட்டி ஏரோதியால் தன்னுடைய மகளுக்கு சொல்லி கொடுத்தா, ஒரு சிறைச்சாதம் பண்ண சொல்லி யோவான்சனுடைய தலையை. பிள்ளைகளை கேடா நடக்க வைக்க கூடாது, நன்மையாக. உங்களுக்கு தீமை செஞ்சா கூட பிள்ளைங்களுக்கு எச்சரிக்கையா இருக்குமா, அவங்க நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நல்லது, அது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு அப்படி தீமையான போதனை போதிக்க கூடாது. ஏன்னா நம்ம மரித்த பிற்பாடு நம்ம பிள்ளைகள் தான் அந்த சந்ததி. அந்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னா நன்மையே செய்யணும், நல்லதே சொல்லி கொடுக்கணும். கர்த்தருக்கேற்றபடி தாழ்மையிலும் அவளை சிற்சியிலும் போதனையிலும் அவளைகளை வளர்ப்பீர்களாம். கொலோசியர் 6:4 வசனம் அருமையா சொல்லுது இல்லையா? 2வதாக மனைவி மூலமா கற்றுக்கொள்ளுமா? எஸ், மனைவி மூலமா கற்றுக்கொள்ளணும். எங்க மனைவி மூலமா, என்னுடைய மனைவி மூலமா எல்லாத்தையும் நானும் கற்றுக்கொள்கிறேன், என்னுடைய பிள்ளைங்க கற்றுக்கொள்கிறாங்க, சபையார் கற்றுக்கொள்கிறாங்க, நிறைய காரியங்களை நானே கற்றுக்கொள்கிறேன். அவருடைய தாழ்மை, அவர் பேச்சு, அவருடைய நடக்க, அவருடைய உண்மை, அவருடைய உத்தமம், இட் இஸ் ஒண்டர்ஃபுல். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வாக்கியங்களை நீங்கள் கவனித்து பாருங்களேன். 1 முதல் 7 வாக்கியங்கள் இருக்கு. அந்த 7வது வாக்கியத்துல கூட மனைவி எப்படிப்பட்டவள், நீங்க எப்படி இருக்க வேண்டும். 6ஆம் வசனத்துல சாரால் தான் ஆண்டவனை எப்படின்னு கூப்பிட்டாங்க. கீழே எல்லாம் பார்க்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வாக்கியங்கள், அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படிதலா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையே அவர்கள் பார்த்து போதனின்று மனைவிகள் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். கணவன் ரட்சிக்கப்படாதவன், மனம் திரும்பாதவன், மூர்க்கத்தனம் உள்ளவன், அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன், கோபக்காரன், சண்டைக்காரன், அந்த அவங்களுடைய மனைவி போதனின்றி அவங்களுக்கு நடக்கினாலே, அந்த கற்புல நடக்கினாலே, பயபக்தினாலே, தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தினாலே, பக்தினாலே கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்வாங்க. கீழே எல்லாம் பாருங்க. 6ஆம் வசனத்துல சாரால் தான் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொன்னாங்க. இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ற வார்த்தை லார்ட். ஆனா இன்னைக்கு இருக்கிற மனைவிகள் எல்லாம், நீ என்ன பெரிய லார்டு லபுக்கையா, சாரால் மை லார்ட் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு மனைவிங்க, ஓ வாய முடியா, நீ என்ன பெரிய லார்டு லபுக்கா, வாய முடியா அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இதே எபேசியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 33 வசனங்கள் வரை மனைவியானவள் பயபக்தியா இருக்க கடவுள் கணவன் இடத்துல. தேவ பக்தியா ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருங்கள், நேசியுங்கள், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுங்கள், வாழ்ந்திருங்கள் என்று சொல்லி பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், உபச்சாரம் இராதபடிக்கு சேர்ந்து வாழ வேண்டும், சண்டை வரக்கூடாது, கடமைகளை செய்ய வேண்டும், அவங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டும். மனைவியானவள் புருஷனுடைய சரீரத்துக்கு அதிகாரி, கணவன் மனைவனுடைய சரீரத்துக்கு அதிகாரி. அவர்கள்தான், மற்றவர்கள் வரக்கூடாது, இன்றி ஆகக்கூடாது. ஆகவே மனைவிகள் அருமையான ஒரு பாடம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 31 வசனங்களில்
லேமுவேல் தாய் போதனை செய்கிற பார்க்கிற மகனுக்கு அந்த தாயின் போதனை ஆச்சரியமா இருக்கு. 10ஆம் வசனத்துல குணசாலை ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிற விலை உயர்ந்தது. கணவனுடைய இருதயம் அவளை நம்பும். பிள்ளைகள் அவர்களை புகழ்ச்சியா சொல்லுவாங்க. சமுதாயத்துல மக்கள் அவர்களை போற்றுவாங்க. இன்னாருடைய மனைவியா, ஓ பாக்கியவதி, விளக்கு அணையாது இருக்கும், இருட்டோடு எழுந்து வேலை செய்கிறா, படி அளக்கிறா, வயலை விசாரிக்கிறா, துணியை தைக்கிறாள், வயல வாங்குகிறாள், கப்பலை வாங்குகிறாள், வியாபாரம் செய்கிறாள், படி அளக்கிறாள், ஆகாரத்தை கொடுக்கிறாள், ஏழைகளுக்கு துணியை கொடுக்கிறாள், கணவனை மேன்மையா வச்சிருக்கா, பிள்ளைகளை மேன்மையா வச்சிருக்கா. அவளுடைய நாவின் கீழே அருமையான போதனை இருக்கிறது. கணவனுக்கு போதனை, பிள்ளைகளுக்கு போதனை, சமுதாயத்து போதனை, வேலைக்காரர்களுக்கு போதனை. இப்படிப்பட்ட ஸ்திரியே கர்த்தருக்குள்ள புகழப்படுவார். மனைவிகள் மூலமாக எதை கற்றுக்கொள்ளும்? நிறைய பெண்கள் குடும்பங்களில் பிரிக்கிறதா, கணவன் மனைவி பிரிக்கிறது, மாமியார் மாமனார் பிரிக்கிறது, மாமா மச்சனை பிரிக்கிறது, ஓரகத்தை நாத்தனாரு, இதெல்லாம் சண்டை உண்டாயி தெருவில் நின்று கடைசியில் கோர்ட்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அப்படியே குடும்பங்கள் ரெண்ட மூணா பிரிஞ்சு உறவுகளே கெட்டு போயிடும். நீங்க எந்த வழியில் இருக்கிறீங்க? உங்களை பார்த்து என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? உங்களை பார்த்து என்ன கற்றுக்கொள்வார்கள்? பெற்றோர்களை பார்த்து என்ன கற்றுக்கொள்வாங்க? மனைவியை பார்த்து என்ன கற்றுக்கொள்வாங்க? கணவனை பார்த்து என்ன கற்றுக்கொள்வாங்க? கணவன் கூட என்ன கற்றுக் கொடுப்பாரு? அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 33 வசனங்களில் ஒருவருக்கொரு தேவ பக்தியோடு கீழ்ப்படிந்து மனைவிகளில் அன்பு கூர்ந்து கசந்து கொள்ளாதபடிக்கு மனைவியை நேசிக்கிறதும், மனைவிக்கு வேண்டிய கடமை செய்வதும், மனைவிக்கு வேண்டிய கனத்தை கொடுப்பதும், மனைவிக்கு வேண்டிய நன்மைகளை செய்வதும், மனைவியை கனப்படுத்துவது. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். தான் மனைவியோடு கூட இசைந்திருப்பான். தான் மனைவிக்கு வேண்டிய கடமைகளை செய்ய கடவான். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 1 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறோம். 3ஆவதாக கணவன் மூலமாக கற்றுக்கொள்கிற காரியம். 4ஆவதாக விசுவாசிகள் மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறோம்? விசுவாசிகளை பார்த்தா சில பேர் விசுவூசிய போல இருக்கிறான். நீ விசுவாசியா நீ யாரா இருக்கிற? ஹாஸ்பிட்டல்ல போனாக்கா கடைசியில் ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்களாம். அந்த இன்ஜெக்ஷன் பத்திரமா என்ன செய்யணும்னா, அந்த ஊசி ஃப்ரிட்ஜில் இருக்கும், அதை எடுத்து வெளியே வச்சா கெட்டு போயிடும். இன்னைக்கு அநேக விசுவாசிங்க கர்த்தருக்குள்ள, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள, சபைக்குள்ள இருக்கணும். சபையில் ஒரு காலு, ரோட்டில் ஒரு காலு, உலகத்தில் ஒரு காலு, சபையில் ஒரு காலு, சர்ச்சுக்குள்ள ஒரு காலு, சினிமா கோட்டைக்குள்ள ஒரு காலு, ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. விசுவாசி சபைக்குள்ள இருந்தா கெட்டு போகாது. வெளியே போனா விசுவாசியா மாறிடும். அந்த குணமாக்குகிற ஊசி இன்ஜெக்ஷன், அந்த ஊசி கூட ஃப்ரிட்ஜில் இருக்கணும், வெளியே எடுத்து வச்சா கெட்டு போயிடும். அதே வண்ணமாக்கி ஆண்டவருக்குள்ள இருக்கணும். ஆகவே விசுவாசிகள் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகார வசனம் 11ஆம் வசனத்துக்கா 12ஆம் வசனத்தை நீங்க கவனிங்க. அற்புதமா இருக்கும் பாருங்க. உன் இளமை குறித்தும் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், நடுக்கிலும், ஆவிலும், அன்பிலும், ஆவிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியார். விசுவாசிகளுக்கு மாதிரியார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் கவனித்து பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 8 வசனங்களில் சில வாக்கியங்களை பாருங்களேன். இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் ஆகாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். தெசலோனிக்கே விசுவாசிகளை குறித்து சொல்றாரு, நீங்க மக்கெதோனியாவிலும் ஆகாவிலும் எல்லா சபைகளுக்கும் நீங்க மாதிரியானீங்க. 7ஆம் வசனத்துல 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள், 8 ஆகிய வசனங்களை எல்லா நாடுகளிலும் மக்கெதோனியாவிலும் ஆகியவையிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்று சொல்ல இராதபடிக்கு தேவனை பற்றி உங்களுக்கு விசுவாசம் பரிசுத்தமாயிற்று. நீங்கள் மாதிரி ஆனீங்க, எல்லாருக்கும் கொடுக்கறதுல மாதிரி ஆனீங்க, ஜபத்துல மாதிரி ஆனீங்க, கீழ்ப்படிதல மாதிரி ஆனீங்க, ஆண்டவர் ஆராதிப்பதுல மாதிரி ஆனீங்க, ஆண்டவருக்காக பயபக்தியா வாழ்கிறதுல ஒரு முன்மாதிரியை கற்பித்தீங்க. உங்களை பார்த்து புறம்பான விசுவாசிகளை பார்த்து என்ன கற்றுக்கொண்டீங்க? சில விசுவாசிகளை பார்த்தா நம்ம விசுவாசமும் போயிடும் போல இருக்கும்.
கெட்ட வார்த்தைன்னா அந்நிய பாஷை பேசுறதுனா சபையில, வெளியே போய் கெட்ட வார்த்தை பேசுறதுனா, வட்டி கொடுறதுனா, உபச்சாரம் பண்றதுனா, வேசித்தனம் பண்றதுனா, சிகரெட்டு, பீடி, புயல், அக்கிரமம், அநியாயம், அநேக பாவ சாபங்கள் வாழ்க்கையில விசுவாசிகள். அது விசுவாசத்துக்கு தகுதியே கிடையாது. வேஷம் போடுறத, அந்த விசுவாசி வேஷம் போடுறதுதான். பாஷை பார்த்த ஒரு வேஷம், சபையை பார்த்த ஒரு வேஷம், விசுவாசிகளை பார்த்த ஒரு வேஷம், உலகத்தை பார்த்த ஒரு வேஷம். பன்றி சேத்துல குளிப்பாட்டுறது போல, நாய் தான் கக்கினதை போல, அதை விட கேடு கட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க. நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? நல்ல விசுவாசியா, கெட்ட விசுவாசியா? பரலோகத்துக்கு தகுதியான விசுவாசியா, பாதாளத்துக்கு தகுதியான விசுவாசியா? நீங்கள் எந்த விசுவாசியா இருக்கிறீங்க, பிசாசியா இருக்கிறீங்க? உங்களை பார்த்து என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? ஐந்தாவதாக கொலோசியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 5 வசனம் பாருங்களேன். கொலோசியர் 4:5. பொறுமை இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமா நடந்து சகலத்தையும் புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பொறுமை இருக்கிறவர்களுக்கு, விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் பொறுமை இருக்கிறவங்களுக்கு, புறஜாதிகளுக்கு மாதிரியா இருக்கணும். பேச்சில, நடக்கையில, வார்த்தையில, பேச்சில, நடக்கையில, வேலை ஸ்தலத்துல உண்மை, உத்தமம், முன்மாதிரியாக பேச்சில, நடக்கையில. கடையில் ஒன்று பேச்சு, வீட்டில் ஒரு பேச்சு, வேலை ஸ்தலத்தில் ஒரு பேச்சு, தெருவில் ஒரு பேச்சு, நண்பர்களிடத்தில் ஒரு பேச்சு, பக்கத்து வீட்டில் ஒரு பேச்சு, கணவனாட ஒரு பேச்சு, மனைவியாண்ட ஒரு பேச்சு. ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி தப்பா நடக்கக்கூடாது, தப்பா பேசவும் கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 11 வாக்கியத்தை கூட பாருங்களேன். பொறுமை இருக்கிறவங்களை பற்றி யோக்கியமா நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு. பொறுமை இருக்கிறவர்களை குறித்து நீங்கள் தவறா பேசாதபடிக்கு, அவங்க மத்தியில நீங்கள் யோக்கியமா நடக்கணும், உண்மையா நடக்கணும், உத்தமமா நடக்கணும். உங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவ பார்க்கணும். பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவ பின்பற்றுகிறபடினால நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், என்ன பின்பற்றுங்கள். உன்னை பார்த்து என்ன கற்றுக்கொள்வார்கள்? இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவங்களை பார்த்து மற்றவங்க கெட்டு போயின்னுக்கிறான். கிறிஸ்துவங்களை பார்த்து மற்றவங்க கத்துக்கிறான். சினிமாக்காரன் கூட கிறிஸ்துவனான் தான் டிரான்ஸை கத்துக்கிறான். பாட்டு கத்துக்கணும் கூட பரவாயில்ல, ஆண்டவருக்கா பாடினா. டான்ஸு கத்துக்கிறான், ஸ்டைலு கத்துக்கிறான், பேச்சு கத்துக்கிறான், நடக்க கத்துக்கிறான், மொட்டை தலை ஆன தொப்பி போட கத்துக்கிறான். அடா பாவீங்களே, நீங்களாம் கிறிஸ்தவங்களாடா. உங்களை பார்த்து என்னடா கத்துக்க முடியும்? சபைக்கு ஏன் வர்றீங்க? நீங்க உங்க பேச்சு மாறணும், நடக்க மாறணும், வாழ்க்கை மாறணும், உங்களுடைய அந்தஸ்தை மாறணும். சபையில சோத்திரம், வெளியே ஆத்திரம். வெளியே உள்ளுக்குள்ள சபையில அந்நிய பாஷை, வெளியே போனா கெட்ட வார்த்தை. கேட்க முடியல, காதுல சீ வரும். நீங்க பேசுன கெட்ட வார்த்தை. கேடு கட்ட விசுவாசிய. நீங்க எல்லாம் ஒரு விசுவாசியா பிசாசியான்னு தெரியல. நான் குடியிருக்கிற இடத்துல யாருமே குடியிருக்க முடியாது. ஒரு பரிசுத்தவான்கள் இருக்கவே முடியாது. கோரமான இடம், கெட்ட வார்த்தை பேசுகிற இடம். அந்த இடத்துல என் பிள்ளைங்கள் கெட்ட வார்த்தை பேசாதபடிக்கு, நாங்களும் பேர பிள்ளைங்களை கெட்ட வார்த்தை பேசாதபடிக்கு, அந்த அளவுல யோக்கியமாக்க, அயோக்கிய மக்கள் மத்தியில யோக்கியமாக நடக்க எங்களை பார்த்து அநேகர் கற்றுக்கொள்கிறார்கள். எதை? ஒரு ஒழுக்கம், ஒரு துணி போடுறது, ஒரு பேச்சில, ஒரு நடக்கையில, ஒரு வாழ்க்கை வாழ்வதில். உங்க வீட்டுல எப்பவுமே சண்டை நடக்காதா? நடக்காது. சண்டைக்காரன் பிசாசை அடிச்சு துரத்துனா ஏன் நடக்கும் இல்லையா? இயேசு எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார், இயேசு எங்களுக்குள்ள வந்துட்டார். எனவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில உங்களை பார்த்து என்ன கற்றுக்கொண்டார்கள்? உங்களை பார்த்து என்ன கற்றுக்கொள்வாங்க? இன்னைக்கு நம்ம பார்த்து உலகம் கற்றுக்கொள்ளணும். கடைசியாக 6வதாக ஊழியக்காரர்களை பார்த்து என்ன கற்றுக்கொள்வார்கள்? இட்ஸ் ஒண்டர்ஃபுல். சில சபைகளில் பாஸ்டர் ஜெபிக்கிற பாஸ்டர் இருந்தா விசுவாசிகள் எல்லாம் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு பாஸ்டர் பைபிள் படிக்கிறவனா இருந்தா பைபிள் நாலேஜ் நிறைய இருக்கும். விசுவாசிகள் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தாருன்னா பாஸ்டர், விசுவாசிகள் ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். பாஸ்டர் குடும்பம் ஒழுக்கமா இருந்துச்சானாக்கா விசுவாசி குடும்பம் ரொம்ப ஒழுக்கமா இருக்கும்.
ஏன்னா பேச்சில், நடக்கையில், வார்த்தையில், பைபிள் வாசிப்பில், ஜபத்தில், ஆண்டவரை தேடுறதுல, ஆராதனையில், ஆண்டவருக்காக பயபக்தியாக காணிக்க கொடுப்பதில், தசோம்பாங் கொடுக்கிற காரியங்களில், ஊழியங்களை கட்டி கொடுக்கிற காரியங்களை, உதவி செய்கிற காரியங்களை, நன்மை செய்கிற காரியங்களை, இரக்கம் பெறுகிற காரியங்களை, நன்மை செய்து ஆண்டவராகி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துகிற காரியங்களை அந்த பாஸ்டர் இருப்பாரானால் விசுவாசிகள் அதே இருப்பான், மனைவியும் அதே இருக்கும், பிள்ளைங்களும் அதே இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் அதே இருப்பாங்க. ஏன்னா அந்த பாஸ்டருடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய குணலட்சணம் எல்லாரும் மூலமும் பரவும் பாருங்க. ஆனா சில பாஸ்டர்களும் பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். பைபிள் படிக்க தெரியாது அவனுக்கு, விசுவாசிகளுக்கும் தெரியாது பைபிள் படிக்க. இவன் பைபிள் படிச்சாதானே விசுவாசியம் பைபிள் படிக்க போறாங்க. பெருமை, நாவி, ஆங்காரம், நான் என்ற கர்வம் இருக்கும் சில பேருக்கெல்லாம். சில பாஸ்டர்ஸ் எல்லாம் வட்டி கொடுவான். சில பாஸ்டர் வட்டி கூட்டக்கா விசுவாசிகளை வட்டி கூடும். காசு வட்டி கொடுறது, போக்குறது, ஏமாத்துறது, போக்குற வேலையெல்லாம் செய்யறது. போக்குற வேலை என்னென்ன செய்யறானோ அத்தனை வேலையை பாஸ்டர் செஞ்சானா விசுவாசம் அதே செய்வான். 5 ரூபாய்க்கு வட்டி, 10 ரூபாய்க்கு வட்டி, 50 ரூபாய்க்கு வட்டி, இப்படியெல்லாம் விட்டு சம்பாதிப்பான் பாருங்க. சில பேர் பாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சம்பாதிப்பான். அவன் சம்பாதனைக்கு தான் வந்தவன். சில பேர் சபையை உடச்சுன்னு வருவான். சபையில சம்பளம் வாங்கிட்டு இருப்பான் 15,000 20,000. நல்ல நேரம் பார்த்து ஒரு 50 பேர் 100 பேர் கூப்பிட்டு வந்து வேற இடத்துல உட்காந்து ஆராதனை பண்ணுவான். ஏன்னா இங்கே விசுவாசி வீட்டுக்கு போனால் கறி சோறு கிடைக்குது, இங்கே பார்த்தா காணிக்க தசமபாகம் கிடைக்குது, பார்த்தா ஆடி காரில், மூடி காரில், அந்த காரில், இந்த காரில், ரேடி காரில், எல்லா கார்லையும் போகலாம், பாவத்தை அனுபவிக்கலாம், உபச்சாரம் வேசித்தானோ, பணம் வருது, மார்க்கெட்டில் போடலாம், ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், வட்டி கொள்ளலாம், நல்லா கையில் மோந்திரம் அப்படியே ஜாலியாக சாயின் மோந்திரம் எல்லாம் இருக்கலாம். ஏன் அடிமைத்தனமாக இருக்கிறது? அவன் சபையிலேருந்து மறுபடியும் விசுவாசி கூட்டு போவான் பாருங்க. இது பிஸ்னஸ். சில சபைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனெல்லாம் என்ன செய்யணும்னா ஊழித்து விட்டு போயிட்டு வாட்ச்மேன் வேலை செய்யலாம். எங்கன்னா மார்க்கெட்டில் போய் மூட்டை தூக்கி பொழைக்கலாம். அவனும் போக மாட்டான் சபைக்கு, பரலோகத்துக்கு அவனை பின்பற்றலும் போக மாட்டான். ஏன்னா எழுதி வச்சுங்க, சபையை உடைக்கிறவன், வட்டி கொடுறவன், கர்த்தர் பயப்படாதவன், பொய் பேசுறவன், குடும்பங்களை ஏமாத்துறவன், பணத்தை ஏமாத்துறவன், நிலத்தை ஏமாத்துறவன், வட்டி கூட்டு ஏமாத்துறவன், இவனுங்கள் எல்லாம் பரலோகம் போக மாட்டாங்க. எழுதி வச்சுங்கடா. நான் பைபிள் வசனத்தோடு சொல்றேன். பைபிள் வசனத்தோடு சொல்றேன். நீங்க பொழைக்க வந்தவங்க, பிசினஸ் பண்ண வந்தவங்க. அப்போஸ்தல புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்ல, தேய்தாசும் யூதாசும் எழும்பி ஊழியங்களை செஞ்சானுங்க. அவனை பின்பற்ற நிறைய பேர், ஆனா செதறி போயிட்டான். கொஞ்ச காலம் தானங்க போயிட்டான். உங்களை நம்பணும்னு ஒரு காலத்துல அப்படித்தான்டா போவான். இல்லைண்ணா நீ உடைச்சணும் அந்த மாதிரி உன்னை அவன் உடைச்சனும் போவான்டா. அவன் சபையில் இருக்கிறவன். நல்லா இருப்பீங்கடா, நல்லா இருப்பீங்க, கொஞ்ச காலம் தான்டா, அதுக்கு அடுத்தது வேஸ்டடா நீங்க. அவனுங்களெல்லாம் அப்படிதான் சொல்ல முடியும். நான் சபையை உடைக்கிறவன் தேவனுடைய குடும்பத்தை கலைக்கிறவனுங்க அவனுங்க. அதனால அவனுங்களுக்கெல்லாம் மதியாரம் கொடுக்கக்கூடாது. நல்ல உரிமையா ஊழியம் செய்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட். தேவதாசர்கள், தேவ ஊழியக்காரர்கள், அவங்கள கும்பிடுறேன். பரிசுத்தவான்கள் பாதங்களை கலவணும், பரிசுத்தவான்கள் பாதங்களை தொடணும், பரிசுத்தவான்களுக்கு நன்றி. வட்டி கூட்டு ஊழியம் செய்யறவனெல்லாம் பரலோகம் போக மாட்டான். கெட்ட வார்த்தை பேசுறோம்ல. ஒரு ஊழியக்காரர் சொல்றான், எங்க நான் சர்ச்சில் இருந்தா தான் பாஸ்ட், வெளியே வந்தா பூஸ்ட். பாதி ஒரு விசுவாசி சொல்றான், எல்லாரும் ரவுடியா இருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வருவாங்க, எங்க பாஸ்ட் ரட்சிக்கப்பட்டு சபையில இருந்து ரவுடி ஆகிறாரு. ரவுடி பாஸ்டர், ரவுடி பாஸ்டர், கேடி பாஸ்டர், கெட்ட பாஸ்டர், உபச்சாரம் பாஸ்டர், வட்டி கொடுற பாஸ்டர், சபையை உடைக்கிற பாஸ்டர், திருட்டு பாஸ்டர், பொய் பேசுற பாஸ்டர். உங்களை பார்த்து என்னடா கற்றுக்கொள்ளுவாங்க விசுவாசிங்க? உங்களை பார்த்து நாங்க என்னடா கற்றுக்கொள்வோம்? உங்களை பார்த்து எதடா உலகம் கற்றுக்கொள்ளும்? உங்களை பார்த்து யாரா என்னடா கற்றுக்கொள்வாங்க? மனம் திரும்புங்கடா, ரட்சிக்கப்படுவங்கடா, இன்னொரு சபையில போய் சேருங்கடா. இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டு சபையில ரட்சிக்கப்பட்டு விசுவாசம் சேருங்கடா. மனம் திரும்புங்க. உங்களை பார்த்து எதை கற்றுக்கொள்ள முடியும்? உங்களை பார்த்து எதை கற்றுக்கொள்ளும் உலகம்? உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னடா இருக்கு? ஆகையினால கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நான் வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், மனம் திரும்ப வேண்டும். நம்மளை பார்த்து கிறிஸ்தவம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள், நம்மளை பார்க்கும்போது உத்தமர்கள், நம்மளை பார்க்கும் பொழுது பரலோகம், நம்மளை பார்க்கும் பொழுது பைபிள், நம்மளை பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படணும் அவர்கள். உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? உங்களை பார்த்து என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? உங்களை பார்த்து என்ன கற்றுக்கொள்கிறார்? கர்த்தருடைய பிள்ளையா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த பாடுங்க. நம்மளை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து மற்ற உலகமே கற்றுக்கொள்ளணும் எல்லாவற்றையும்.
ஆகையினால உங்களை பார்த்து என்ன கற்றுக்கொள்ள உலகம் என்பது குறித்து கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.